எதிர்ப்பு தெரிவித்த இந்த அரசாங்கம் அப்பொழுது எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு கஞ்சா பையான அபிவிருத்திகளும் சரியாக செய்யப்படாத ஒரு காரணத்தினாலும் இந்த காற்றாலை ஆனால் தென்னிலங்கையிலே மன்னாரில் இருக்கின்றவர்கள் இந்த போராட்டத்தை ஒரு வதந்தியை கிளப்புகிறார்கள். நாங்கள் கேட்கின்றோம் 36 காற்று நாங்கள் செல்லலாம். இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பான அருட்தந்தையர்கள் வேண்டாம் 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 வெளியேறு 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 வேண்டாம் 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 வெளியேறு வெளியேறு வேண்டாம் வேண்டாம் அல்லாதே அல்லாதே அழிக்காதே 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 வேண்டாம் வாங்க 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 வெளியேறு 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 வேண்டாம் 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 வெளியேறு 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 வேண்டாம் வேண்டாம். நான் எஸ்ஆர் குமரேஷ். இன்றைய இந்த போராட்டம் 30 நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த காலப்பகுதியில் இந்த போராட்டத்துக்கு இந்த தீவில் உள்ள மக்கள் தான் இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த தீவுக்கு அங்கால உள்ள மக்களும் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு மிக உன்னிப்பாக வலிச்சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்த தீவு ஒரு அழிகிற சூழலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த காற்றலையால் இந்த தீவில் வாழ்கிற 75,000 மக்களும் ஒரு இடம்பெயர்ந்த ஒரு சூழல் ஒன்று ஏற்பட போகுது. அந்த மக்கள் இடம்பெயர்ந்தால் நாளைக்கு பெருநிலப்பரப்பில் அந்த மக்கள் குடியேற வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆகவே அங்குள்ள மக்களுக்கு அங்கே நிலம் இல்லாத ஒரு சூழலுக்குள்ள இந்த மக்களும் போனால் உண்மையாக அந்த மக்கள் வாழ முடியாத சூழலை உணர்ந்த மக்கள் இன்றைக்கு ஊராக இன்றைக்கு ஏறத்தாழ பல ஊர்களில் இருந்து அரிப்பு,
கற்கணந்தகுளம் கற்கணந்தோளம் வந்திருக்கிறார். இஸ்மால்தாளு, நானாட்டான் போன்ற பெரிய பெரிய கிராமங்களிலிருந்து இந்த மக்கள் அலையலையாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இப்படியான இந்த திட்டங்களை தடுத்து நிறுத்த வேணும், இந்த அழிவுகளில் இருந்து மக்களை காப்பாற்ற வேணும். இந்த அழிவு, இந்த தீவுக்குள் ஏற்படுற அழிவு வந்து இந்த பெருநிலப்பிறப்பையும் தாக்கும் என்ற அந்த ஒரு உணர்வு ரீதியாக அந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட மக்களாக இந்த போராட்டத்தில் அலையலையாக இன்றைக்கு 30 நாளாக தொடர்ந்து இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த காற்றலை நிறுத்தும் வரைக்குமான இந்த போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்டு இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம். நன்றி.